ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிச்சனுக்காக சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்க. அதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இதுல முக்கால்வாசி ஐட்டம் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது. ஒரு சில ஐட்டம் வந்து இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் ஃபேமஸா இருக்கிற கிஃப்ட் மார்க்கெட் தான் வாங்கினேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து வீடியோ போடுறேன். அப்பதான் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கான்றதை என்னால உறுதியா சொல்ல முடியும். இதெல்லாம் நான் டேமுல தான் வாங்கினேன். இது வந்து அதுல வாங்கினேனோ அது ஃபுல்லாமே லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு 15 dirhamக்கு வாங்கினேன். வுட்ல நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் அந்த அழுக்கு அங்கங்க நிற்கும். டிஷ் வாஷர்ல போட்டுமே இந்த அழுக்கு வந்து சுத்தமா போகல. ஸ்டீல்ல வந்து கட்டிங்க்கு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ் வாஷர் சேஃப் கூட நல்லா சுத்தமா கிளீன் ஆகி வந்துடும். ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து நைஃப் ஷார்ப்னர். நிறைய கத்தி வாங்கியிருப்போம். அது வந்து லைட்டா மொட்டை ஆயிடுச்சுன்னா நம்ம அதை வந்து ஃபுல்லாமே கீழே தூக்கி போடுவோம். இதோட பிரைஸ் வந்து நான் ஒரு 4 to 5 dirhamக்குள்ள தான் வாங்கினேன். நைஃப் சிசர்ன்ட்டு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இந்த 4 ஹோலையும் 4 விதமா வந்து பிளேட் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் லைட்டா பண்றதுக்கு, ரொம்ப ஹெவியா பண்றதுக்குன்ற மாதிரி இருக்கும். இந்த மணிக்கு இது ஒர்த்து தான். நான் ஒரு 1 month தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் பாக்குறது வந்து இது ஸ்டீல்ல ஆனா ஓப்பன். இது வந்து நான் கிஃப்ட் மார்க்கெட்ல வாங்கினேன். 3 dirhamக்கு. சின்ன மூடியெல்லாம் திறக்கிறதுக்கு இந்த ஹோல் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசா இருந்தா இந்த இன்னொரு பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டா அழுத்தினாலே வந்துடும். இதுவும் எனக்கு நல்லா யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இது வந்து சிலிக்கான் கிரிப். என்ன மாதிரி கிச்சன் டவலை வந்து அடிக்கடி வாஷ் பண்ற சோம்பேறித்தனப்படுறவங்க இதை வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். மெயினா அவன் குக் பண்றதுக்கு, சூடான வெசல்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 4 dirhamக்கு வாங்கினேன். இதுக்கடுத்து வந்து மொபைல் ஹோல்டர். நம்மள நிறைய பேர் வந்து கிச்சன்ல குக் பண்ணிட்டே சாங்ஸ் கேட்கணும்னு நினைப்போம், வீடியோ பார்க்கணும்னு நினைப்போம். நானும் சேம் அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். இன்னொன்று வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் இது யூஸா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 5 dirhamக்கு நான் டேமுல வாங்கினேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணினோம்னா ரொம்ப சின்னதா இருக்கும். கிச்சன்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து யூஏஇல நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது வந்து காக்ரோச் தொலை தான். பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து மந்த்லி ஒன்ஸ் பில்டிங்கே வந்து அவங்களே பண்ணினாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தான் அதை வாங்கினேன். இது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். இதை ஸ்டிக்கி காக்ரோச் ட்ராப்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த அட்டை ஃபுல்லாமே கம் மாதிரி இருக்கும். இது மேல ஏதாவது சாப்பாடை வச்சுட்டு நான் வந்து சுகர் மேல லைட்டா தூவி இருப்பேன். வீட்டில் அங்கங்கே அந்த கார்னரில் வந்து வச்சுருப்பேன். எந்த பிளேஸில் அதிகமாக வர்ற மாதிரி ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல வைக்கணும். நான் நேற்று நைட்டு வச்சேன், காலையில் இவ்வளோ வந்திருக்கு. இதில் 2 சைட்லையுமே ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஒரு சைடில் யூஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் வந்து நான் டேமுல தான் வாங்கினேன். 20 pieces வந்தது. இதுக்கு வந்து 5 dirham எனக்காச்சு. இதனால ஃபுல் காக்ரோச்சும் போயிடும்னு சொல்ல முடியாது. ஓரளவு வந்து யூஸ் ஆகுது, அவ்வளோதான். இது வந்து டீ இன்ஃபியூசர். நான் வந்து பெரிய சைஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு சின்னது வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நான் இதை மெயினாக வாங்கினது வந்து டீடாக்ஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஜீரகம், புதினா, லெமன்லாம் உள்ளே வச்சு இந்த மாதிரி வந்து சுடுதண்ணில் போட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லாமே என்னோட வாட்டர் பாட்டில் இது தான். காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவேன். டீடாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வரும். நான் ஸ்டீலில் பார்த்தேன், அதனால தான் நான் இந்த இன்ஃபியூசர் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 2 dirhamக்கு வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து சிலிக்கான் ஃபெனல். இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். பிளாஸ்டிக்கில் வாங்கினேன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது ஸ்பேஸ் அடைக்கும். சிலிக்கான் டைப்பில் வந்து ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 3 dirhamக்குள்ளே தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார் டஸ்டர். இது வந்து மெயினாக சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது வந்து யூஸ் ஆகும். வேற பேக்கிங்க்கு யூஸ் ஆகும். நம்ம கையில் எடுத்து போட்டோம்னா சில டைம் நிறைய கம்மியாக போடுவோம். கை ஃபுல்லாக மாவாகி அந்த இடமே நாசி ஆகிரும். நிறைய அது வேஸ்ட்டும் ஆகும். இது வந்து கரெக்டாக அளவாக நம்ம யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து நான் 8 dirhamக்கு வாங்கினேன். அடுத்தது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஆன கிரேட்டை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் 7 dirhamக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நான் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா ஷார்ப்பாக இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வைப்பு. இதில் வந்து தண்ணி வந்து நம்ம உள்ள ஊத்திக்கலாம். ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். மேல இருக்கிறது வந்து ஸ்க்ரப் மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கிறது வந்து வைப் பண்றதுக்கு. பாட்டம்ல வந்து ஸ்ப்ரே பாட்டில் தனியா வந்து எடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து ஃப்ளோர் கிளீனிங் ஜெல் கொஞ்சமா ஊத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்ப தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணோம்னா அதோட வாட்டர் லெவல் இவ்வளவுதான் வரும். இதோட பிரைஸ் வந்து நான் ஒரு 4 dirham அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். நான் சொல்ற எல்லா பிரைஸுமே வந்து இப்ப நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா மாறி இருக்கலாம். ஆனா நிறைய செல்லர்ஸ் வந்து சேம் ப்ராடக்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் பிரைஸ்க்கு வந்து விற்பாங்க. ஸோ நீங்க அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவுமே நான் ஒரு 1 month யூஸ் பண்றேன். இப்போதைக்கு பெருசா வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை. இது ரொம்ப மெயினா பிடிச்சிருந்தது வந்து பால்கனி டோர், பாத்ரூம் மிரர்ஸ்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸா இருக்கு. இது வந்து பிளாஸ்டிக் கட்லரி ட்ரே தான் வாங்கினேன். இது வந்து எனக்கு ஒரு 13 dirham ஆச்சு. அதோட பிளாஸ்டிக்கே நல்லா வெயிட்டா இருந்தது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இமேஜ்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. இதுல டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு. நீங்க எங்க வைக்க போறீங்களோ அதை கொஞ்சம் மெஷர் பண்ணிட்டு வாங்குறதுக்கு முன்னாடி சைஸ் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. நான் இந்த
ஏரியாவில் வைக்கிறதுக்கு இதோட சைஸை நான் வந்து மெஷர் பண்ணிட்டு தான் செலக்ட் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, இது ஃபிட் ஆகுமான்ட்டு. ஆனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இருந்தது. நெக்ஸ்ட் நான் வாங்கினது வந்து பிளாஸ்டிக்கில் கிட்ஸுக்காக வந்து ஃப்ரூட் பிக்கர் தான் வாங்கினேன். ஸ்கூலுக்கு வந்து ஸ்டீல் ஃபோர்க் தான் வச்சு விட்டேன். இது மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் கொடுத்து விடாதீங்கன்னு டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 10 பீசஸ் 3 dirham அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். இது வந்து பிளாஸ்டிக்லான ஸ்டோரேஜ் ட்ரே தான் வாங்கினேன். 3 பீசஸ் செட்டாக வரும். 6 dirhamக்கு வாங்கினேன். இதோட ஒரு சைடு வந்து டெலிவரி பே லைட்டாக உடஞ்சிருச்சு. ரிட்டர்ன் கொடுத்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, ப்ராடக்ட் வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் இதோட பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, லைட் வெயிட்டாக தான் இருக்கு. இது வந்து பேக்கிங் ஐட்டம், பூஜா ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் தனித்தனியாக வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து டம்ப்ளிங் மோல்டு பிளாஸ்டிக்லேயே ஆனது. 3 பீசஸ் செட் 4 dirhamக்கு வாங்கினது. நம்ம ஊரில் கொலக்கட்டாச்சு தான் அது. ஒரு பீஸ் பார்த்தேன், இல்லை செட்டாக தான் இருந்தது. மாவை நல்லா தேய்ச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கீழே இருக்கிறத யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு உள்ள மாவு ஸ்டஃபிங் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா ஷேப் வந்துடும். இவ்வளோதான் நான் வாங்கினது. வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நாம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய், தேங்க்யூ.